அதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கையிலிருந்து சென்னை வந்த பவதாரணி உடலை சகோதரர்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டனர். வாகனம் மூலம் தியாகராய நகர் கொண்டு செல்லப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள இளையராஜா வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது பவதாரணியின் உடல். இன்று இரவு வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. பவதாரணியின் உடல் தேனிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சொந்த ஊரில் இறுதிச் சடங்குகளுக்கு ஏற்பாடு. பவதாரணியின் மறைவு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இளையராஜாவை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற உள்ளதாக லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவுக்கு புறப்பட்டு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. இளையராஜா அவங்களுடைய மகள் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. பேசின வருத்தமா இருக்கு. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ரகுபதி, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் தேநீர் விருந்தில் அதிமுக, பாஜக பங்கேற்பு. ஜெயக்குமார், பாலகங்கா, கரு நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல். ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தில் நிதிஷ்குமார் பங்கேற்ற நிலையில் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் புறக்கணித்தார். தலைநகர் டெல்லியில் கோலாகலமாக நடைபெற்ற 75வது குடியரசு தின விழா. கடமை பாதையில் மூவர்ண கொடியை ஏற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லி கடமை பாதையில் அணிவகுத்த பல்வேறு மாநிலங்களின் 23 அலங்கார ஊர்திகள். தமிழ்நாட்டு ஊர்தியில் இடம்பெற்ற உத்தரமேரூர் கல்வெட்டு, மாநில அரசின் முத்திரை திட்டங்கள். உலகோலை கண்ட தமிழ்குடியே வாழிய வாழிய வாழியவே. உலகோலை கண்ட தமிழ்குடியே வாழிய வாழிய வாழியவே. குடியரசு தினத்தையொட்டி தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படை தளபதிகளும் பங்கேற்பு. குடியரசு தினத்தையொட்டி சென்னை கடற்கரை சாலையில் தேசிய கொடியை பறக்கவிட்டார் ஆளுநர் ஆர் என் ரவி. முப்படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். Various forces who will march past the saluting bays. வீரர்கள் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த மூவருக்கு வீரதீர செயல்களுக்கான பதக்கம். வரலாறு காணாத மழையின் போது பொதுமக்களை மீட்டதற்காக வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். For gallantry is awarded to Selvan Daniel Selva Singh.
வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கம் வழங்கப்படுகிறது. The Anna Medal for Gallantry is awarded to Thiru Sivakumar. புதுச்சேரியில் தேநீர் விருந்துக்கு பதில் நன்னாரி சர்பத், வெஜ் பிரியாணி, கமர்கட் உட்பட 23 வகையான உணவுகளுடன் குடியரசு தின மதிய விருந்து. ஆளுநர் மாளிகையில் தமிழிசை தலைமையில் நடந்த விருந்தை திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. ஸ்ரீபெரும்புதூர் அருகே கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி தலைவரை முற்றுகையிட்ட கிராம மக்கள். தண்ணி வரலன்றதாங்க அது மாதிரி போட்டுருக்காங்க. தண்ணி வரல, தண்ணி வரல, எப்ப வரும், எந்த டைம்ல வரும். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே அடிப்படை வசதி செய்து தராததால் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த பட்டியலின மக்கள். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 400 ரன்களை கடந்தது இந்திய அணி. ஜடேஜா அரை சதம் அடித்த நிலையில் 175 ரன்கள் முன்னிலை பெற்றது. குடியரசு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், இப்போ இந்த தேநீர் விருந்துல எந்தெந்த கட்சிகள் அல்லது அரசு பங்கேற்கிறதா என்பது ஒவ்வொரு அம்சமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படும். யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், அதனுடைய முக்கியத்துவமாக என்னென்ன பார்க்கப்படுகிறது? 75வது குடியரசு தினத்தினுடைய வண்ணமயமான ஒரு நிகழ்ச்சியாக ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்து நிகழ்ச்சி தற்போது கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள், நீதியரசர்கள் உள்ளிட்ட பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக சார்பில் 5 அமைச்சர்கள் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, ரகுபதி உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் இந்த நிகழ்வில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் திருச்சியில் நடைபெறக்கூடிய வெல்லும் ஜனநாயகம் என்ற விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டில் பங்கேற்றுள்ளதால் அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலகங்கா இருவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். பாமக சார்பில் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய GK மணி பங்கேற்றிருக்கிறார். தேமுதிகவின் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. பாஜகவை பொறுத்த மட்டில் மத்திய அமைச்சர் எல் முருகன் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று கரு நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது பல்வேறு கட்சிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய தேநீர் விருந்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரின் அழைப்பை புறக்கணித்துள்ள சூழ்நிலையில் திமுக அமைச்சர்கள் அரசின் சார்பில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே போன்று நடந்த நிகழ்வில் திமுக சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. அபிநயா. செல்வகுமார், இப்போ அதிமுக மற்றும் பாஜகவினுடைய பங்கேற்பும் அவர்களுக்குள்ளாக சந்திப்புகள் நிகழ்ந்ததா என்பது சார்ந்த சில கேள்விகளும் கூட முன்வைக்கப்படுகின்றன. அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். இந்த விழாவை பொறுத்தமட்டில் அரசியல் வேறுபாடுகளை கடந்து ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்ட ஒரு காட்சிகளை, கைகுலுக்கி கொண்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக நிர்வாகிகளோடு கைகுலுக்கி அவர்களோடு சிரித்து பேசி அவர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம். அதே போல திமுக அமைச்சர்களும் கூட அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகளோடு கைகுலுக்கி அவர்கள் ஒரு நலம் விசாரித்த காட்சிகளும் இங்கு அரங்கேறியது. ஆளுநர் அனைவரையும் அவரவர் இருக்கைக்கு சென்று ஒட்டுமொத்தமாக 1500 பேரையும் சந்தித்து அவர்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து தற்போது ஒரு வண்ணமிகு கலை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதால் பல்வேறு மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. எனவே பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சித் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அரசின் சார்பில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, அதே போல DGP சங்கர் ஜிவால் ஆகியோரும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். செல்வகுமார், இப்ப கலை நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெறுகின்றன. இந்த நிகழ்வினுடைய நிகழ்ச்சி நிரல் சார்ந்த விவரங்களையும் சொல்லுங்கள். இந்தியாவினுடைய பெருமையை பறைசாற்றும் வகையில் பல்வேறு பரதநாட்டியம், அதே போல ஒயிலாட்டம் உள்ளிட்ட தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையிலும் அதற்கான நாடகங்களும் அரங்கேற்றப்பட இருக்கின்றன.
அதன் பின்னர் இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. கொடிநாள் வசூலில் அதிகமாக சாதனை படைத்த மாவட்டங்கள், அதே போல மாநகராட்சி ஆணையர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஆளுநர் மாளிகையில் வழங்கப்படக்கூடிய தேநீர் விருந்து குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.